நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்தது. இதன் மூலம் விஜய் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக போட்டியிட்டு 234 தொகுதிகளில் 108 இடங்களில் வெற்றி பெற்று கடந்த 62 ஆண்டுகளாக தமிழக அரசியலை ஆதிக்கம் செலுத்திய திமுக மற்றும் அதிமுகவுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாததால் ஆளுநர் அர்லேக்கர் உடனடியாக விஜயை அரசமைக்க அழைக்க மறுத்தார். பெரும்பான்மையை நிரூபிக்கும் ஆதரவு கடிதங்களை சமர்ப்பிக்குமாறு அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தியது. திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி பாஜக போன்ற மதசார்பின்மை எதிர்ப்பு கட்சிகளுடன் கூட்டணி இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் விஜய்க்கு ஆதரவு அளிக்க ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியானது. காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு வழங்கின. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி ஆகியவை விஜய்க்கு ஆதரவு அளிக்க சம்மதித்தது. இந்த 3 கட்சிகளும் தலா 2 எம்எல்ஏக்கள் கொண்டதால் மொத்தம் 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்துள்ளது. மேலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் என விஜய்க்கு மொத்த ஆதரவு 120 எம்எல்ஏக்கள் வரை உயர்ந்துள்ளது. இதற்கு பதிலாக புதிய அமைச்சரவையில் விசிகேவுக்கு ஒரு அமைச்சரவை பதவியும், சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகளுக்கு தலா ஒரு அமைச்சரவை பதவியும் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவை இடங்கள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக மற்றும் அதிமுக இணைந்து கூட்டணி அமைக்கலாம் என்ற அரசியல் வதந்திகளும் கடந்த சில நாட்களாக பரவின. ஆனால் இரு கட்சிகளின் மூத்த தலைவர்களும் இந்த கூட்டணி சாத்தியமற்றது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை உருவாக்கிய நடிகர் விஜய் முதல் முறையாக ஆட்சி அமைக்கும் நிலைக்கு வந்துள்ளார். இதையடுத்து அறுதி பெரும்பான்மையுடன் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தாவேகா தலைவர் விஜய்.